உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடு பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் பவானி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 32 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி, திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் கூட இன்னும் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முதல் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய வரன்கள் எல்லாமே தட்டிட்டு போகிறதுனால இவங்க இன்னைக்கு முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு பெருசாக வரக்கூடிய கணவர் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்டில் இருந்தாவே போதும், மற்றபடி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ஒரு 35 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருநெல்வேலி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலேருந்து செட்டில் ஆனக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாமே ஒத்து போனது அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சித்ரா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 48 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஒரு மீன் கடை நடத்திட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு வேறு வேலைக்கெலாம் எங்கேயும் போகாமல் தன்னுடைய அம்மாவுடைய கடையை அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்து அந்த ஒரு மீன் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்துட்டு அதுலேருந்து வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை கூட வாழ பிடிக்காமல் விவாகரத்து மறுபடி வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு கன்னியாகுமரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.